நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் நான் ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். சங்கீதம் 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமேன், ஆமேன். இங்கே எருசலேம் என்பது தேவன் நமக்கு தருகின்ற சமாதானம், தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம், தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற தேவ பிரசன்னம். வேதாகமத்திலே எருசலேம் தாவீது ராஜாவுடைய நகரம் என்றும், எருசலேம் தேவனுடைய பட்டணம் என்றும், தேவ ஜனங்கள் தங்கி இருக்கின்ற இடம் என்றும் நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். தேவ ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம் தன்னுடைய சமாதானம். இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று. வேதாகமத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எருசலேம் தேவாலயம் சில முறை இடிக்கப்பட்டது. எருசலேமில் வாழ்ந்த மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஆனால் நான் வாசித்த முதல் பகுதியிலே எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று வாசிக்க கேட்டோம். தேவ ஜனங்களை தேவன் ஒழுங்குபடுத்துகிறவராக இருக்கிறார். தேவ ஜனங்கள் ஆசீர்வாதத்தை எட்டுவதற்கு தேவன் தன்னுடைய ஜனங்களை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். குற்றம் உள்ளவனை குற்றம் அற்றவனாக விடாமல் தன்னுடைய பிள்ளைகளுடைய குற்றத்தை அகற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த வகையிலே தேவன் தன்னுடைய ஜனங்களை ஒழுங்குபடுத்திய ஒரு சம்பவத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். தானியேலின் புத்தகம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். இந்த தானியேலின் புத்தகம் தேவனே என்னுடைய நியாயாதிபதி, வரும் காலம் தேவனுக்கு மாத்திரமே தெரியும் என்ற கருப்பொருளில் எழுதப்பட்டிருக்கின்றது. தேவனே என்னுடைய நியாயாதிபதி, வரும் காலம் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய நியாயாதிபதி ஆண்டவராகிய இயேசு. அது மாத்திரமல்லாமல் உங்களை பற்றின சகல வருங்காலங்களையும் அவரே அறிந்திருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு வருகின்ற போராட்டங்கள், வீழ்ச்சிகள், கஷ்டங்கள், நன்மை அற்ற காரியங்கள், இவைகளை யார் அறிவார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் உங்கள் வரும் காலங்களை அறிந்திருக்கின்றார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருடைய காலங்களும் அவருடைய கரத்திலே இருக்கின்றது. இங்கே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் முதல் 4 வசனங்களை வாசிகள். ஆமென். இங்கே 4 வசனங்களை வாசிக்க கேட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். தேவன் அந்த ஜனங்களை அழிப்பதற்கு அல்ல, ராஜாவை முற்றுகை போட்டு ராஜாவை கைது செய்தான். ஜோயாக்கீமை கைது செய்தான். அவன் இஸ்ரவேலின் ராஜா. ஒருபோதும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அழிப்பதை அவர் விரும்பவில்லை. அவர்களுக்கு ஒரு சிறையிருப்பை கொடுக்க வேண்டும் என்று தேவன் தாமாகவே சந்தோஷமாய் அதை அனுமதிக்கவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய பாவங்களினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்?
எதிரி நாட்டு படையினாலே சூழப்பட்டார்கள். எனவே தேவன் அவர்களுக்கும் உதவி செய்தார். ஏன் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், ஏன் அவர்கள் முற்றுகை போடப்பட்டார்கள், எப்படி இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளை ஆராதனையில் உங்களுக்கு கூற ஆசைப்படுகின்றேன். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், எருசலேம் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்த சமாதானம், சந்தோஷம் எல்லாம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தான் வாக்கு பண்ணினார். ஆனால் அவர்கள் அதை இழந்து போனார்கள். ஒருவேளை இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளையை, ஒருவேளை நான் என்னுடைய சமாதானத்தை இழந்து விட்டேன், சந்தோஷத்தை இழந்து விட்டேன், ஆசீர்வாதத்தை இழந்து விட்டேன், நிம்மதியை இழந்து விட்டேன் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால், தேவன் இன்றைக்கும் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கின்றார். ஆனால் தேவன் உங்களை ஒழுங்குபடுத்துவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல, தண்டித்து திருத்துவது போல, தேவன் எங்களையும் திருத்தி எங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், ராஜாவை ஒப்பு கொடுத்தார் என்று. 2வது வசனம், அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை, தேவனுடைய யோயாக்கீமை ஒப்பு கொடுத்தார். தேவன் எதிரிகள் வந்து எருசலேம் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டு யோயாக்கீமை பிடிக்கும் பொழுது தேவன் அமைதியாயிருந்தார். அவர் பொல்லாங்கினாலே நம்மை சோதிக்கிறவர் அல்ல. சில வேளையில் நாங்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அமைதியாக இருப்பார். எங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. அவர் அமைதியாக இருந்தார். இயேசு கிறிஸ்து எங்கள் எல்லாருக்காகவும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தம்மை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த போது அவர் தன்னுடைய சந்ததியை கண்டார். இங்கே இயேசு கிறிஸ்து எங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் இயேசு ராஜா ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவர் அங்கே ஒன்றை குறித்து வேதனைப்பட்டார். அவர் சிலுவையிலே அவருடைய சந்ததியை எதிர்பார்க்கிறார். சந்ததி என்பது நானும் நீங்களும். சிலுவையில் கடும் வேதனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு அந்த வேதனை மத்தியிலே கர்ப்ப வேதனைப்படுகின்றார். கர்ப்ப வேதனை என்றால் அநேகருக்கு தெரியும். குழந்தை பெறுமுன் ஒரு ஸ்திரீயானவள் எவ்வளவு வேதனைப்படுகிறாள். குழந்தை பெற்ற பின்பு அவளுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகிறது. இவ்விதமாக ஒரு குரல் சொல்லுகின்றது, ஈன்றதாய் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று. ஒரு பெண் ஒரு குழந்தையை பெறுமுன் வேதனைப்படுகிறாள், கர்ப்ப வேதனைப்படுகிறாள். அங்கே குழந்தை பெற்றவுடன் அவள் ஆறுதல் அடைவதோடு அவன் ஒரு ஆண் குழந்தை என்று சொல்லப்பட்ட பொழுது அவள் மிகவும் சந்தோஷப்படுகிறாள். ஆனால் அந்த பிள்ளை சான்றோன், அவன் ஒரு நல்லவன், இந்த பெண்ணுடைய மகன் நல்லவன். இந்த இடத்தில் இருக்கின்ற பிள்ளைகள், உங்களுடைய அம்மாவை பார்த்து மற்றவர்கள் சொல்கிறார்கள் எப்படி என்றால், உங்களுடைய மகன் நல்லவன், உங்களுடைய மகள் நல்லவள். இப்படி கேட்கும் பொழுது அது அவளுடைய பிரசவத்திலே பட்ட வேதனை எல்லாவற்றையும் அன்றைக்குத்தான் முழுமையாக அவள் இழந்து போகிறாள். அங்கேதான் ஒரு முழுமையான சந்தோஷம் உண்டாகிறது ஒரு தாய்க்கு. ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அந்த வேதனை மத்தியிலே அவர் சந்ததியை கண்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பார்த்தீங்களா, ஆண்டவராக இயேசுடைய பாடுகள் நிறைந்த அந்த வார்த்தையின் மத்தியிலே நான் சொன்ன இந்த ஏசாயா 53:10 நாங்கள் பார்க்கின்றோம், சந்ததியை கண்டார் அவர். நீங்கள் சந்ததியை காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் தனியானவர்களாக நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அவருக்கு சித்தமில்லை. நீங்கள் அநேக ஜனங்களை உங்களுக்கு பின்னாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது
தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. ஒரு நாள் கலாத்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்லுகின்றார். எப்படி என்றால் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, என் சிறு பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொன்னார். பவுலுக்கு ஒரு கற்ப வேதனை, அந்த கலாத்து சபை மக்கள் பிழையான உபதேசத்துக்குள்ளே கடந்து போய்விட்டார்கள் என்று. யூத மதவாதிகளினாலே பிழையான உபதேசத்துக்குள்ளே மனம் மாறின யூத கிறிஸ்தவர்கள் போய்விட்டார்கள் என்று அவர் வேதனைப்பட்டார். எனவே கற்ப வேதனைப்படுகின்றார். சிறு பிள்ளைகளே என்று சொல்ல காரணம் என்னென்றால், ரட்சிக்கப்பட்ட அந்த கலாத்து சபை மக்கள் ரட்சிப்பிலே வளரவில்லை. பிழையான உபதேசம் வந்த உடனே சாய்ந்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் அவர்கள் சிறு பிள்ளைகள். இன்றைக்கும் நாங்கள் தேவனில் வளரும் வரை சிறு பிள்ளைகளாக இருக்கின்றோம். கிறிஸ்துடைய வார்த்தையிலே நாங்கள் வளரும் வரை சிறு பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாங்கள் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். எனவே அங்கே ராஜா ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். நேபுகாத் நேச்சராலே முற்றுகை போடப்பட்டு யோயாக்கீம் கைது செய்யப்படுகின்றார். இயேசு ராஜா எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் சிறையிருப்பிலிருந்து மீட்கிறவராக இருக்கின்றார். பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர் எங்களை மீட்டு எப்படியாக மாற்றினார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனங்களும். நாங்கள் பிசாசின் பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்துவாலே மீட்கப்பட்டபடியினாலே நாங்கள் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம். ஆமேன், ஆமேன். எனவே முதலாவது நேபுகாத் நேச்சர் மூலமாக கைது செய்யப்படுகின்றான் ஒரு ராஜா. என்னையும் உங்களையும் இயேசு ராஜா மீட்டார், ரட்சித்தார். எனவே முதலாவது ராஜா கைது செய்யப்படுகிறார். நாங்கள் கைது செய்யப்படுவது என்பது மீண்டும் இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை விட்டு விலகுவது. யாராவது ஒரு தேவ மனுஷன் ரட்சிப்பை விட்டு விலகுகிறான் என்றால் அவன் பிசாசினாலே கைது செய்யப்படுகின்றான். எனவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படாதபடி வேதம் சொல்லுகிறது. ஒருவன் எதனால் ஜெயிக்கப்படுகிறானோ அவன் அதற்கு அடிமை என்று. ஒரு பாவத்தினாலே ஒருவன் ஜெயிக்கப்பட்டால் அவன் அதற்கு அடிமையாகிறான். எனவே அடிமைத்தனத்திலிருந்து இயேசு நம்மை மீட்டார். மீண்டும் நாம் அடிமைக்கு நுகத்துக்கு உட்படாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எங்களை இயேசு ராஜா அழைக்கிறார். இரண்டாவது வசனம், தானியேல் 2வது வசனம் 1-2. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் எடுத்தான். இங்கே பாத்திரங்கள் என்று நாங்கள் முதல் ராஜாவை பற்றி உங்களுக்கு சொன்னேன், யோயாக்கீமை பற்றி. அதன் மூலமாக எங்களுக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். 2வது பாத்திரங்கள் அங்கே எடுத்து சென்று தங்களுடைய கோவிலே கொண்டு போய் வைத்தான். அங்கே எருசலேமில் இருந்த பாத்திரங்கள், தேவாலயத்தில் இருந்த பாத்திரங்களை கொள்ளையடித்தான். இந்த பாத்திரம் என்றால் என்ன? இந்த பாத்திரம் தேவாலயத்திலே எதற்கு பயன்படுத்தப்பட்டது? இந்த பாத்திரங்கள் ஆராதனையின் பனிமுட்டுக்களாக அன்றைக்கு தேவாலயத்திலே வைக்கப்பட்டதுதான் அந்த பாத்திரம். வெண்கல பாத்திரம் இருந்தது, வெள்ளி பாத்திரம் இருந்தது, செப்பு பாத்திரம் இருந்தது. எல்லாவற்றையும் ஆராதனைக்காக பயன்படுத்தினார்கள். ஆனால் எதிரிகள் வந்து ஆலயத்தில் இருந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். யார் அந்த பாத்திரம்? என்ன அந்த பாத்திரம்? நாங்கள் தேவாலயத்திலே முற்காலத்திலே அறிந்திருக்கின்றோம், சாக்கிரமெந்துக்கள். திருச்சபையிலே சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும். முதலாவது திருச்சபையின் முக்கிய நிகழ்வு தேவனுடைய ஆராதனை. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய ஆராதனையை நேபுகாத் நேச்சர் எடுத்து விட்டான், பிசாசு எடுத்துட்டான். ஆராதனைக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இதுதான் இந்த பாத்திரம் 1. முதலாவது ஆராதனை.
ஆராதனையை குறித்து மக்கள் ஆர்வம் அடைவதில்லை. முற்காலத்திலே நான் பார்த்திருக்கிறேன், ஆராதனைக்கு போகிற ஜனங்கள் ஓட்டமும் நடையுமாக போவார்கள். பல மைல் தூரத்துக்கு நடந்து போன மக்களை நான் பார்த்திருக்கின்றேன். 35-40 வருஷங்களுக்கு முதல் பார்த்தால் பஸ் சேவை இல்லாவிட்டாலும், சைக்கிள் இல்லாவிட்டாலும், வாகனம் இல்லாவிட்டாலும் மிகவும் வேகமாக ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்கள் ஓடோடி வந்து சபைகளிலே மக்கள் ஆராதித்ததை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது வசதி வாய்ப்புகள் இருக்கிற போதும் ஆராதனையை மக்கள் கனவீனப்படுத்த காரணம் இந்த நேபுகாத் நேச்சர் ஆகிய சாத்தான் அநேகருடைய ஆராதனையிலே கையை வச்சிருக்கிறான். ரெண்டாவது ஜபம், உபவாசம். இது ஒரு சாக்கிரமெந்து. சாக்கிரமெந்து என்று சொல்வதை விட இது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். சாக்கிரமெந்து என்றால் அது சாதாரணமாக செய்ய வேண்டியது, ஒரு சபையிலே நடக்க வேண்டிய நிகழ்வு. ஆனால் இந்த ஆராதனை ஒரு நிகழ்வு அல்ல, நாம் தேவனோடு கொண்டுள்ள உறவு ஆராதனை. நாம் தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை போற்றுவது, தேவனை சார்ந்திருப்பது. இந்த ஆராதனை கனவீனம் பண்ணுகிற யாரா இருந்தாலும் நேபுகாத் நேச்சர் ஆகிய சாத்தானால் கைது செய்யப்படுகிறார்கள் என்று அர்த்தம். உபவாச ஜபங்களுக்கு குடல் கொதிக்க கொதிக்க நாள் கணக்கிலே தேவ சமூகத்திலே வந்து உபவாசித்த மக்கள், ஆர்வத்தோடு வந்த மக்கள் இன்றைக்கு உபவாசத்தை குறித்து கருத்தற்றவர்களாக இருக்க காரணம் இந்த நேபுகாத் நேச்சர் அநேகரை பிடித்து விட்டான், கொள்ளையடித்து விட்டான். தேவனுடைய ஜனமே, நீங்கள் இதை குறித்து மனம் திரும்ப வேண்டிய சந்தர்ப்பங்கள் இங்கே உங்களுக்கு கூறப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே ஒரு தேவை என்றால் அதற்குரிய உங்களுடைய பண பங்களிப்பு, ஒரு வேலை என்றால் உங்கள் சரீர பங்களிப்பு. அந்த நேரத்தில் உள்ள மக்கள் மிகவும் ஆர்வமாக சபைக்காக, திருச்சபைக்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக தங்களையும் தங்கள் பொருட்களையும் தங்கள் சரீர வலிமையையும் தங்கள் ஆசீர்வாதங்களையும் மிக ஆர்வமாக. இதன் காரணம் என்ன? தேவன் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசம், இன்னொன்று அன்பு. எனவே இந்த அன்பு, அக்கிரம மிகுதியினால் அன்பு தணிந்து விட்டது. அக்கிரமக்காரன் என்று சொல்லப்படுகிற சாத்தான், பிசாசானவன் அநேகருடைய இருதயங்கள் இருக்கிற அன்பை எடுத்து விட்டான். அதனாலே ஆராதிக்க போவது ஒரு மனம் நிறைந்த ஒரு காரியமாக அநேகருக்கு இன்றைக்கு காணப்படவில்லை. விரும்பினால் போவோம், விருப்பமில்லாட்டி விடுவோம், இல்லை நாங்கள் இன்னொரு இடத்துக்கும் போவோம், இங்கேயும் பெறுவோம், நாங்கள் எங்களை யாரும் கேட்க முடியாது. இது ஒரு தேவ ஆவியை பெற்ற மனிதனுடைய அடையாளம் இல்லை. சாத்தான் ஒரு மனிதனை பிடித்து அவன் நல்ல ஆராதிக்காதபடி முடக்கி வைத்திருக்கின்றான், உபவாசிக்காதபடி தடுத்து வைத்திருக்கின்றான், கர்த்தருடைய பணிகளில் ஈடுபடாதபடி தடுத்து வைத்திருக்கின்றான். இது சாத்தானின் 100 விதமான செயல்பாடு என்பதை நீங்கள் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆதியிலே நீங்கள், வேதம் சொல்லுகின்றது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். எனவே யோயாக்கீமை கைது செய்த அந்த ராஜா பாத்திரங்களை எல்லாம் கைது செய்துட்டான், விசுவாசத்தை திருடிட்டான். முன்பு இருந்த விசுவாசம் இப்போது இல்லை, முன்பு இருந்த ஆர்வம் இப்பொழுது இல்லை. முற்காலத்தில் இருந்த மக்களுடைய ஆர்வத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், அது இப்போது இல்லாமல் போக காரணம் பிசாசு அநேகரை பிடித்து வைத்திருக்கின்றான். அன்பு, நீங்கள் ஊழியக்காரரை அவ்வளோ அவிதமாக முற்காலத்து மக்கள் கனம் பண்ணுவார்கள். வீடுகளுக்கு போனால் உடனே முக்காடெல்லாம் போட்டுக்கொண்டு ஸ்தோத்திரம் பாஸ்டர் என்று சொல்லி தங்களுக்கு ஜெபிக்கும்படியாய் ஆர்வப்பட்ட மக்கள் இப்பொழுது ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்து இவர் ஏன் வருகிறார் என்ற நிலைமை வந்து விட்டது. இவர் ஏன் வருகிறார், அவர்களை கண்டு அவருடைய பாரங்களை சொல்லி, எல்லாமே எங்களுக்கு ஊழியக்காரர் தான், எல்லாமே எங்களுக்கு சபை தான், எல்லாமே எங்களுக்கு ஆண்டுகிட்ட பிள்ளை எல்லாம் என்ற நிலைமை மாறி, பாதியிலே வந்த சொந்தம், இடையிலே வந்த உறவுகள் ஊழியக்காரரை உங்களையும் பிரித்து விட்டது. அவர் ஆட்டேன்னு சொல்ல தேவையில்லை என்ற அளவுக்கு ஊழியக்காரரை தள்ளி வைத்து விட்டீர்கள், ஊழியக்காரரை தூரத்திலே வைத்து விட்டீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இதை விரும்பவில்லை. நீங்கள் இருக்கிற இடம் எது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் ஏன் தேவனோடு நல்ல உறவற்றவர்களாக இருக்க என்ன காரணம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சபையோடு நல்ல ஒரு உறவு வைக்க ஏன் உங்களால் முடியவில்லை என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது சாத்தானின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று வேதம் சொல்லுகின்றது. நான் சொன்ன இரண்டாவது,
ஆலயத்தின் பாத்திரங்கள் உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் ஆராதனை, உங்கள் உபவாசங்கள், உங்களுடைய ஐக்கியம், சபையில் இருக்கிற ஐக்கியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட காரணம் என்ன? நீங்கள் சாத்தானால் பிடிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. யோயாக்கீமை மாத்திரமல்ல, அவனிடத்திலே இருந்த அந்த திருச்சபையிலே காணப்பட்ட பாத்திரங்கள் யாவற்றையும் திருடிவிட்டான். 3வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மார்க்கத்திலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். நேபுகாத்நேச்சர் 3வது விஷயமாக அங்கே இந்த அழகானவர்களை, ஞானமுள்ளவர்களை, ராஜ குலத்தார்களை, வாலிபர்களை, நிபுணர் எல்லாம் 3வதாக அவன் சிறைப்படுத்தி செல்லுகின்றான் தனக்குரிய வேலையை செய்வதற்கு. இன்றைக்கு வாலிபர்களை பார்க்கும் பொழுது ஒரு நேரம் வாலிப பிள்ளைகள் இருந்த தேவனுக்குள்ளே இருந்த உற்சாகம், தேவனை பற்றி கொண்டுள்ள ஆசை இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. என்னுடைய சிறுவயது காலத்திலும் அதுக்கு நான் பார்த்திருக்கின்றேன். அதன் பின்பு நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பார்த்திருக்கின்றேன். வாலிபர்கள் மிகவும் ஆர்வமாக கர்த்தரை தேடிய காலங்கள் உண்டு. இப்பொழுது இரவிரவாக சினிமா படம் ஃபோனில் வீட்டுக்குள்ளே எல்லாம் கைக்கு வந்துட்டு, அல்லது ஏதாவது ஒன்று ஃபோன் இதில் தான் வாலிபர்கள் முழுக்க தங்கி இருக்கிறார்கள். இரவிரவாக சினிமா படம் போய் கொண்டிருக்கிறது வாலிபர்களுடைய வீட்டில் பார்த்தால். ஆனால் தேவ காரியத்துக்கு வாலிபர்கள் முதலிடம் கொடுக்கிறதே இல்லை. ஆவிக்குரிய காரியத்துக்கு வாலிபர்கள் விரும்புகிறதே இல்லை. ஒரு ஊழியத்தை செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. ஒரு ஊழிய விஷயம் என்றால் பின்னடிக்கிறார்கள். உதாரணமாக ஒரு பாடலை பாடுங்கள், நாங்கள் இன்றைக்கு உங்களை வீடியோ எடுக்க ஐயோ வேண்டாம். ஆனால் வேறு காரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றோம், வேறு வீடியோக்கெல்லாம் முகம் கொடுக்கின்றோம். ஆனால் தேவ காரியத்துக்கு நாங்கள் முகம் கொடுப்பதில்லை. ஏன்? சாத்தான் வாலிபர்களை பிடித்து கொண்டான், அழகானவர்களை படித்து கொண்டான். அழகென்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகின்றது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுக்கு முதல் வாசியுங்கள். ராஜகுலம் யார்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17-18. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17-18. அன்றியும் பயத்துடனே தேவனோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் ஒரு மனுஷனும் மீட்கப்படவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. குற்றமில்லாத மாசற்ற, இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், குற்றமில்லாத மாசு இல்லாத அழகானவர்களை நேபுகாத்நேச்சர் பிடித்தான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு குற்றம் இல்லாமல் இருந்த தேவ பிள்ளைகள் பிசாசினால் பிடிக்கப்பட்ட நல்ல பிள்ளைகள் இவர்களாக இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு பிசாசானவன் பிடித்து வைத்திருக்கின்றார். குற்றமில்லாத மாசற்ற இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவர்களும் குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் உண்மையுள்ள பிள்ளைகளும். ஆனால் காலம் போக 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 பிசாசாலே பிடிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். மாசு இல்லாதவர்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12-13. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது. ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய நாளுக்காக காத்திருக்க வேண்டும். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்களே நடக்க போக காரியத்தை பேதுரு சொல்றார். வானங்கள் எல்லாம் வெந்து அழியும், பூதளங்கள் எல்லாம் உருகி போகும் என்று. அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானம் புதிய பூமியை நோக்கி விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எதற்கு காத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? வேதம் சொல்ல, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாயிருந்து சமாதானத்தோடு அவர் சந்நிதி முன் காணப்படும்படி
அப்ப கரை அற்ற பிழை இல்லாத வாலிபர்களை மக்களை நேபுகாத் நேச்சர் பிடித்து சென்றான். நீங்கள் தொடர்ச்சியாகவே இயேசு ராஜாவுக்குள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருக்கும் பொழுது அவருடைய வருகையிலே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். அடுத்தது நாங்கள் பார்க்கவும் ராஜ குலத்தாரும் அழகானவர்களையும் பிடித்து சென்றான். அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்களா, அப்போ நாங்கள் வடிவாக இருந்தால் தான் தேவனுக்கு முகத்தின் அழகை தேவன் எப்போதும் எதிர்பார்க்கல. வடிவாக தெரிஞ்சு கொள்ளுங்கள், உங்கள் வெளிப்படையான அழகை தேவன் ஒருபோதும் எதிர்பார்க்கல. வேதம் சொல்லுது உள்ளத்தின் அழகே அழகு என்று. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மதிகேடாய் நடக்கின்ற அழகுள்ள பெண் ஒருத்தி பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். அதாவது மதிகேடாய் நடக்கிற ஒரு வடிவான பெண் பண்டியில் இருக்கிற மூக்குத்தி மாதிரியாம். அதாவது பண்டிக்கு மூக்குத்தி குத்தினா எப்படி இருக்கும்? பன்றி நான் சிறுவர் இல்லத்திலே, மானிப்பா அருள்மனை சிறுவர் இல்லத்திலே நான் படித்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு ஓடனாக வந்தவர் ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரன், அவருக்கு பேர் சொலோமன். அவர் எனக்கு ஒரு பன்றியை பற்றி ஒரு கதையை சொன்னார். இந்த பன்றி எப்பொழுதும் கீழேயே பார்த்து கொண்டு போகுமாம், அது மேலேயே பார்க்காதாம். அப்படித்தானே நாங்களும் கீழே பார்ப்போம். என்ன அவை என்ன செய்யணும், இவை என்ன செய்யணும், அப்படி செய்துட்டோம். ஆவிக்குரியவர்கள் மேல் நோக்கி பார்க்க பழக வேண்டும். ஆவிக்குரிய பார்வை எப்போதும் பரலோகத்தை பார்க்க பழக வேண்டும். பாஸ்டர் சரியில்லை, சிஸ்டர் சரியில்லை, பிரசங்கம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, சபை சரியில்லை, வார மக்கள் சரியில்லை, பண்டி இப்படி தான் போகும், இப்படி தான் கீழே போகும். அந்த பண்டியை ஒரு நாள் ஒருத்தன் பிடிச்சானாம். பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டாங்க. காலையும் ரெண்டு காலையும் கட்டி போட்டு நடுவால் ஒரு தடியை ஓட்டி அப்படியே தூக்கி கொண்டு போய்க்கல. அது மேலே பார்த்துட்டு அந்த பண்டி சொல்லிச்சான், ஆஹா இவ்வளோ அழகான உலகம் இருக்குன்று எனக்கு இப்போ தானே தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச என்ன பிரயோசனம், கொஞ்ச நேரத்தில் அது கரையாக போகுது. தேவனுடைய பிள்ளையே, எங்களுக்கு அழகான தேவ பிரசன்னம் இருக்கிறது, அழகான பரலோகம் இருக்கிறது. ஆமேன். அந்த பரலோகத்தை பார்க்குற மக்கள் கீழ்நோக்கி பார்க்க பழகக்கூடாது. கீழே இருக்கிற குறைகள் குற்றங்களை நோண்ட பழகக்கூடாது. அதை பற்றி பேச பழகக்கூடாது. குற்றத்தையே பேசி 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 கொண்டிருக்க பழகக்கூடாது. இல்லை 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 என்றே பேச பழகக்கூடாது. அது வேணும் இது வேணும் என்றே தேட பழகக்கூடாது. எங்களுடைய பார்வை எப்பொழுதும் பரலோகத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய பார்வை எதிர்பார்ப்பு எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இங்கே அழகானவர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஒரு அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில். அப்போ அந்த பண்டி என்ன செய்யும், போய் அந்த சேத்துக்கு இருக்கா மூக்கை விடும், இந்த சேத்துக்கு இருக்கா அப்படியே நுழைக்கும். விளையாடாம போய் இது சரியில்லை, அது நல்ல சேரு, இந்த சேத்தை விட அந்த சேரு, அந்த சேத்தை விட இந்த சேரு, அப்படியே மாறி 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 ஓடித்துவது பண்டி. அந்த மூக்கில் இருக்கிற மூக்குத்திக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும். மூக்குத்தி என்ன பெருமதி என்ன, பண்டி என்ற வேலை என்ன, ரட்சிப்பின் பெருமதி என்ன, எங்களுடைய வாழ்க்கை என்ன. ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தின் பெருமதி என்ன, எங்களுடைய பார்வை என்ன, எங்களுடைய பேச்சு என்ன, தேவன் இதை பார்க்கின்றார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 10:15. தேவன் எந்த அழகை எதிர்பார்க்கிறார்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? நீங்கள் பிரசங்கிக்க வேண்டுமென்றால் நீங்கள் அனுப்பப்பட வேண்டும். சமாதானத்தை கூறிய ஒரு தேவ பிள்ளை மற்றவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் வருகின்ற சமாதானத்தை ஒவ்வொருவரும் கூற வேண்டும். இயேசுவை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து மூலம் வருகின்ற சமாதானத்தை கூறியே ஆக வேண்டும். நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அவர்களுடைய பாதங்கள் அழகானவைகள். ஆமேன் ஆமேன். அவருடைய வழிகள் அழகானவைகள். எனவே நாங்கள் உலக பிரகாரமான அழகை நாங்கள் வாஞ்சிக்க கூடாது. 2 பேதுரு 3:14. 2 பேதுரு 3:14. பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும். ரைட், சரி. அப்போ சமாதானத்தோடு தேவ சமூகத்திலே வாழ வேண்டும். எனவே இப்படிப்பட்ட வாலிபர்கள், ராஜகுலத்தார், அழகானவர்கள் எல்லாரையும் நேபுகாத் நேச்சர் பிடிச்சிருந்தார். 4வது வாசிங்கள், 4வது வசனம். அவர்களுக்கு தானியேல் 1:4. அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாசையையும் கற்று கொடுத்தான் ராஜா. ஆமென். 4வது, ஒரு மனிதனுடைய பாசையை பிசாசு திருடினான்.
அவர்களுடைய பாசையை சாத்தான் திருடினான். உங்களுடைய பாசை என்ன? உங்களுடைய பாசை என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவனுடைய பாசை, பேச்சு, வார்த்தை மாறுகின்றது. ஒரு நாள் பேதுரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பு பேதுரு என்ன செய்கிறான்? குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றான். அங்கே இருக்கின்ற பெண்கள் மத்தியிலே, அங்கே இருக்கிற ஆட்கள் மத்தியிலே, போர் வீரர் மத்தியிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது இவரும் ஏதோ பேச்சா விட்டுட்டார் போல இருக்கு. அதை பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீயும் கலிலேயன் அல்லவா, உன் பேச்சு அதுக்கு ஒத்ததாயிருக்கிறது. தேவ பிள்ளையுடைய பேச்சு என்ன? தேவ பிள்ளையுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? வேதம் சொல்லுது, எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து. அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாயிலே வர வார்த்தை எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். மல்கியா 2:6-7 வரை வாசித்தால் தேவனுடைய பிள்ளையுடைய வாயிலே வார்த்தையை தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாயிலே எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட வேண்டும். எந்த சூழ்நிலைமையிலும் தேவனுடைய வார்த்தையை பேச பழக வேண்டும். கஷ்டமான சூழ்நிலைமை, பிரச்சனையான சூழ்நிலைமை, எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தை. இயேசு சொன்னார், உன்னுடைய வாயின் வார்த்தையினாலே நீ நீதிமானாக்கப்படுவாய், இல்லை என்றால் குற்றவாளியாக்கப்படுவாய் என்று. தேவனுடைய பிள்ளைகள் சூழ்நிலைமைகள் மாறும்போது, எதிரான கஷ்டமான சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது உடனே நாங்கள் பேசுகிற வார்த்தை சில வகையான வார்த்தை. ஒன்று அவிசுவாசமான வார்த்தை, ரெண்டாவது தரக்குறைவான வார்த்தை, ரெண்டாவது கூடாத வார்த்தை. இவைகளை தேவன் உங்கள் வாயிலிருந்து எதிர்பார்க்க இல்லை. நேபுகாத்நேச்சர் தேவ பிள்ளைகளுடைய, சாத்தான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாயிலே பாசையை மாற்றிட்டான். இதே நீங்கள் அப்போஸ்தலர் 4 நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் 13 மாத்திரம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4:13. இந்த பேதுருடைய வார்த்தை இயேசுவோடு இருந்து 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 இயேசுடைய வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் அவரோட இருந்திருக்காங்க, கதையை பார்க்க தெரியுது. உங்களுடைய கதையை பார்க்க தெரியணும் நீங்கள் சபை மக்கள் என்று, உங்களுடைய பேச்சை பார்க்க தெரிய வேண்டும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று. உங்களுடைய கதை என்ன செய்யும்? நீங்கள் யார் என்று காட்டும். உங்களுடைய பேச்சு நீங்கள் யார் என்று காட்டும். வாசியுங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியம். இவர்கள் இயேசுவை பற்றி தைரியமாய் பேசினார்கள். இயேசுடைய ரட்சிப்பை பற்றி தைரியமாய் பேசினார்கள். இயேசுடைய சிலுவை மரணத்தை பற்றி தைரியமாய் பேசினார்கள். நீங்கள் எதை தைரியமாய் பேசுகிறீர்கள்? கண்டு அவர்கள் உங்கள் படிக்கையிலே உங்கள் பேதமுள்ள ஆக்களே என்று அவர்கள் தெரிஞ்சபடியாலே ஆச்சரியப்பட்டு இயேசுவோடு இருந்தவர்கள் என்று தெரிந்து கொண்டார். அவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீங்கள் படிக்காதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒரு பேதையை போல பேதம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசு என்ற பிள்ளை என்பதை மற்றவர்கள் காண்றார்கள். எப்படி என்றால், நீ பேசும்போது நீதிமான் என்று காணப்படுவாய், நீ பேசும்போது நீதிமான் அல்ல என்றும் காணப்படுவாய். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் தேவ சமூகத்திலே சுருக்கமாக இருக்கட்டும். உங்கள் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கட்டும். தாவீது விதமாக ஜெபிக்கிறார். எப்படி என்றால், என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இதை கண்டு சந்தோஷப்படுவாரா இந்த பேச்சை என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பேச்சிலே சாத்தான் சந்தோஷப்படுவானா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கே அந்த மக்களுடைய பேச்சை, பாசையை நேபுகாத்நேச்சர் மாற்றிவிட்டார். உங்களுடைய பேச்சப்படி கண்களை மூடி, ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்லவே. பாபிலோன் ராஜா நேபுகாத் ராஜாவை முற்றுகையிட்டான், அங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டான். இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டார் சிலுவையிலே. அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலும் அவர் தன்னுடைய சந்ததி, தன் மூலமாக தன்னை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் என்ற சந்ததி உருவாக வேண்டும் என்று அவர் ஆர்வத்தோடு சிலுவையை சுமந்து, ஆர்வத்தோடு சிலுவையின் வேதனையை சகித்தார், ஆர்வத்தோடு மரணத்தை எதிர்கொண்டார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் மரித்ததினாலே
எங்கள் பாவங்களுக்கு நாங்கள் செத்து அவர் உயிரோடு எழுந்ததினாலே நாம் ஒரு புதிய ஜீவனை பெற்று புதிய சிருஷ்டியாய் எழுப்பப்பட்டிருக்கின்றோம். அந்த இயேசு இன்றைக்கும் எங்களோடு கூட இருந்து சாத்தானின் தந்திரங்களை அழித்து சாத்தானின் மேல் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தந்து பிசாசின் வல்லமையை நிர்மூலமாக்குகின்ற அதிகாரத்தை எங்களுக்கு அவர் தந்திருக்கின்றார். தன்னுடைய அதிகாரத்தை தேவ பிள்ளைகளாய் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் சாத்தான் இடையிடையே வந்து எங்களோடு போராடி எங்கள் அதிகாரத்தை பறிக்கின்றான், எங்களுடைய அன்பை பறிக்கின்றான். எங்களுடைய சாக்கிரமெந்துகள் மற்றும் சபை காரியங்கள், ஆராதனைகள், உபவாசங்கள், ஜெபங்கள், கர்த்தருக்கு கொடுக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் புதிய காரியங்களை கொண்டது. அது தேவையில்லை, இது தேவையில்லை, உபவாசம் தேவையில்லை, வயது போன நேரம் தேவையில்லை, வருத்தம் இருக்கிறபடியால் தேவையில்லை. சாத்தான் போதித்து எங்களை சோம்பேறிகளாக்கி தேவனிடத்திலிருந்து நன்மையும் கிருபையும் எருசலேமின் வாழ்வையும் பறித்துக் கொள்கின்றான். பிசாசானவன் பறித்துக் கொள்கின்றான். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் பெருகின பொழுது இயேசு சொன்னார், ஒரு நாள் இவைகள் எல்லாம் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும். சமாதான புறமாகிய அந்த எருசலேம் மக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளையே, இயேசு உங்களை சேர்த்து கொண்டார். ஏற்கனவே சிதறடிக்கப்பட்ட என்னையும் உங்களையும் சேர்த்து கொண்டார். நாங்கள் அவருக்கு எவ்வளவு நன்றியாய், எவ்வளவு அன்பாய், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விடாதபடி தேவனுக்காக வாழ்கிற அந்த வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் எங்களை எதிர்பார்க்கின்றார். உலக பிரகாரமான அழகுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி எங்கள் உள்ளத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கின்ற அந்த அழகை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாயின் வார்த்தைகள், பேச்சுக்களை தனக்கு பிரியமாக இருக்கும்படியாக, தனக்கு சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எதிர்பார்க்கின்றார். எனவே நாங்கள் அவரோடு வாழ்கிறது உண்டானால் எங்கள் வார்த்தையும், நாங்கள் வாயின் வார்த்தைகளை சரிப்படுத்தி கொண்டே ஆக வேண்டும். நாங்கள் இயேசுவோடு வாழ்கிறவர்கள் என்று எங்கள் வார்த்தையிலே மற்றவர்கள் பார்க்க வேண்டும். கண்களை மூடி ஆண்டு சொல்லுவோமா? யாவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, என்னை அவ்விதமாய் மாற்றும். யாவரும் எழுந்து நின்று, ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நேரத்தை தந்ததுக்காக. இந்த ஆராதனை நாளிலே நாங்கள் இந்த செய்தியை கேட்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி. நன்றி என்று தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வந்திருக்கின்றோம் சுவாமி. ஒருவேளை எங்கள் வாழ்விலே ஆண்டவரே இந்த நேபுகாத் நேச்சர் கைது செய்த அந்த ஜோயாக்கி மற்றும் ஆலயத்தின் பணிமுட்டுக்கள் மற்றும் அழகானவர்கள், வாலிபர்கள் மற்றும் பாசை மாற்றம் என்கின்ற விஷயங்கள் ஆண்டவரே நாங்கள் எங்காவது தவறி இருப்போமானால், காலம் கடைசி காலமாயிருப்பதனால் மிகவும் ஜாக்கிரதாய் உம்முடைய சமூகத்திலே சமாதானத்தோடு நாங்கள் ஜீவனம் பண்ணும்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் நினைவுகளை மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் உமக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு எருசலேம் வாழ்வை காண செய்யும். வேதம் சொன்னபடி கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சந்தோஷமும் சமாதானமும் எங்கள் உள்ளத்தில் பெருக வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீர் அந்த சமாதான கர்த்தர் எங்கள் உள்ளத்தில் வாழும்போது நாங்கள் எந்த நிலையிலும் ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவர் உம்முடைய சன்னிதானத்தில் காணப்படும்படியாக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி.